அன்பார்ந்த மாணவ செல்வங்களுக்கு அதிகாலை வணக்கங்கள் உரித்தாகட்டும். அன்பு குழந்தைகளே, நீங்கள் தரமைந்து புலமை பரிசில் பரீட்சை மாத்திரமன்றி எதிர்கால கற்கைக்கான அத்திவாரமாகத்தான் இந்த வகுப்புகள் உங்களுக்கு அமைகின்றது. இந்த வகையில் என்றால் தரமைந்து மாத்திரம்தான் உங்களுக்கு முக்கியமான பரீட்சை என்று கருதுகின்ற போதிலும் இந்த பரீட்சை உங்களுடைய ஆரம்ப அறிவே திறமைய ஆற்றலை வெளிக்கொணர்ற பரீட்சை. தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றங்களை கருத போற பரீட்சைகள், தொடர்ந்து வருகின்ற பரீட்சைகள். அந்த பரீட்சைகளில் சிறந்த பெறுபேறு பெற வேண்டுமாக இருந்தால் இப்ப தொடக்கம் நீங்க கற்கையில ஓரளவு ஆர்வம் காட்டுதல் முக்கியம். அதாவது இப்ப நீங்க கற்க பழகுகிறீர்கள் என்பதை கவனத்துல கொள்ளுங்கோ. அதாவது இப்பவே அதிகாலையில் எழுந்து ஒரு அரை மணி நேரம் நீங்க கற்பதன் மூலம் போக போக காலையில ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நீங்க கற்பீர்களாக இருந்தால் இந்த தரத்திலையும் உள்ள கடினமான பரீட்சைகளை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை பெற்று விடுவீர்கள். அப்போ உங்களுக்கு இது கற்பதற்கான ஒரு பழக்கமாக கருதி கொண்டோ உங்களுடைய வாழ்க்கை சுபீட்சமாக அமைவதற்கு இது வழிகோலும் என்பதை நீங்க நல்ல உங்களுடைய சிந்தனையில நிலைநிறுத்தி கொள்ளுங்கோ. நாங்க இன்றைய வகுப்புல தரம் 3க்கான 7வது மாதிரி பரீட்சைத்தாள் பார்க்க போறோம். உங்களுக்கு தெரியும், இதுல தரம் 3ல 14 பரீட்சைத்தாள்கள் இருக்கின்றன. அவை அனைத்துமே 40 வினாக்களை கொண்ட பரீட்சைத்தாள்கள். அதுல நாங்கள் இப்ப 7வது பரீட்சைத்தாளை விரைவாக கற்க முனைவோம். சரி பிள்ளைகள், அதோட உங்களுக்கு தொடர்ச்சியாக வகுப்புகளை வைப்பது உங்களுக்கு ஆர்வத்தை ஊட்டுகின்ற போதிலும் நானும் அதாவது டிசம்பர் மாதத்துல ஒரு குறுகிய காலத்துக்கு ஒரு விடுமுறையும் அளிக்க இருக்கின்றேன். அந்த விடுமுறை பற்றிய அறிவுறுத்தல்கள் நான் உங்களுடைய பெற்றோர்களுடன் கலந்துரையாடுகின்ற போது அவர்களுக்கு வழங்குவேன். நீங்க இதற்கும் பயப்பட தேவையில்லை. நான் உங்களுடைய இறுதி பரீட்சை வரையில சிறப்பாக வழிநடத்தி நீங்க சிறந்த பெறுபேறு பெறுவதற்கு நிச்சயமாக வழிகாட்டுவன். ஆனால் இடைக்கிலே உங்களை கற்றல்ல மாத்திரம் இல்லாமல் உங்களுடைய கற்றல் ஒரு போர் அடிக்கின்ற நிகழ்ச்சியாக இல்லாமல் இருப்பதற்காக உங்களுக்கு கற்றல் சார்பான உற்சாகமூட்டக்கூடிய அறிவுரை வழங்கக்கூடிய சில நிகழ்வுகளையும் சேர்த்துக் கொள்வேன் என்பதை நீங்க புரிந்து கொண்டால் சரி. இப்பொழுது நாங்கள் தரம் 3 மாணவர்களுக்கான தரம் 4 மாணவர்களுக்கு உகந்த மாதிரி பரீட்சை 7 வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் விரைவாக பார்வையிடுவோம். தரப்பட்டுள்ள உருக்களில் படத்துடன் பொருந்தாத சொல்லை கொண்ட விடையை தெரிவு செய்க. இப்ப அறிவுறுத்தல்களை வாசிக்கின்ற போது பிள்ளைகள் மிக முக்கியம் என்னென்றால் நாங்க அறிவுறுத்தல்கள்ல உள்ள சொற்களின் கருத்தை நன்கு புரிந்து கொள்ள வேண்டும். இதுல என்ன சொல்லப்படுது, தரப்பட்டுள்ள உருக்களில் படத்துடன் பொருந்தாத சொல்லை. அப்ப நாங்க இந்த வாக்கியத்திலே இருக்கிற சொற்களின் கருத்தை புரிந்து கொள்ளணும். கொண்ட அடைப்பை தெரிவு செய்க. அப்ப இதுல
ஒவ்வொரு பறவைன்ற படத்தை தந்துவிட்டு அதுக்கு கீழே அவைய தொனிகள் எழுத்துக்கள்ல தரப்பட்டிருக்கு. காகங் காகா என்பது பொருந்தும், கிளி கீகி என்பது பொருந்தும், மயில் பாபா என்பது பொருந்தாது. அப்ப பொருத்தமற்ற விடை இரண்டாவது. அதே போல மீன் ஒரு வகையான உணவாக நாங்கள் உட்கொள்கின்றோம், பொருந்தும். அதாவது நீர்வாழ் உயிரினத்திலே இருந்து புறப்படுகின்ற கடல் உணவு. நாங்க கடல் உணவு, தரை உணவு என்று பிரிப்போமாக இருந்தால் அதிகமாக நாங்க உணவை பெறுவது தரையில இருந்து, இதே நேரம் கடல்ல இருந்தும் இந்த வகையில உணவுகளை பெறுகின்றோம். கடல் வாழ் உயிரினத்தை அந்த கடல் உணவு எங்களுக்கு உண்மையிலேயே, அதாவது விஞ்ஞானிகளின் ஆய்வின்படி அது நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவாக இருக்கின்றது. என்ன காரணம் என்றால் கடல்வாழ் ஜீவராசிகள் இந்த நேரமும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்ப தரைவாழ் உயிரினங்கள்ல சில உயிரினங்கள் அதாவது இயங்காமல் மந்த கதியில் இருக்கின்ற நேரங்கள் இருக்கின்றன. ஆனா நீர்வாழ் உயிரினங்கள் இந்த நேரம் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அப்படி இயங்கிக் கொண்டிருப்பதில் அந்த உணவில எங்களுக்கு பழுது தரக்கூடிய கொழுப்பு வகை இருக்காது என்பதனால் கடல்வாழ் உயிரினத்தின் உணவு எங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும். அப்ப மீன் என்பது உணவாக கருதலாம். அடுத்தது கதிரை என்பது ஆசனம், அமர்ந்து வேலைகள் செய்வதற்கு பயன்படும். ஆனா இந்த சாந்தகப்பை என்பது சமையலுக்கு பயன்படுவது இல்லை. இது அகப்பை என்ற பெயர் இருக்கின்றது. ஆனா சாந்துக்களை பிரட்டி குலைப்பதற்கான அகப்பை இது. அப்ப இதற்கான விடை மூன்றாவது. சாந்தகப்பை என்பது அதாவது மேசன் தன்னுடைய தொழிலின் போது சாந்தை குலைப்பதற்காக பயன்படுத்துவது சாந்தகப்பை. ஆகவே அதில் பொருத்தமற்ற விடை சாந்தகப்பை சமையல் என்பது. அடுத்ததாக 3 படம் இருக்கின்றது. மலர் இருக்கின்றது, அதுல கீழே இலை இதழ்கள் இருக்கின்றது. அது சுவை என சொல்லப்படுகின்றது. அப்ப மலர் வகையை நாங்க உணவாக கொள்வது இல்லை. சில மலர் வகைய உணவாக அருந்தும் பழக்கம் சிலரிடம் இருக்கின்றது, ஆனா பெரும்பாலும் இல்லை. அப்ப அது தவறான கருத்து. மாங்காய் பதத்திலே இங்க இலை இருக்கிறபடியால் இது மாங்காய் பதம், அது புளிக்கத்தான் செய்யும். தேங்காயில வாசம் இருக்குதா என்றால் உண்மையிலேயே ஒரு வகையான வாசம் அதிலே இருக்கத்தான் செய்யும். ஆனபடியால் அதகம் பொருந்துகின்றபடியால் பொருந்தாத விடை எங்களுக்கு நிச்சயமாக தெரிகின்றது. முதலாவது தகவல் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அன்பு குழந்தைகளே, இது மிக இலகுவான தகவல்களாக இருந்தாலும் இவைகள் உங்கள் அறிவை விருத்தி செய்வதற்கு, அதாவது நுண்ணறிவை விருத்தி செய்வதற்கு மிகவும் உகந்தவை என்பதை கருத்தில் கொள்ளுங்கோ. நான் இனி அடுத்த பக்க வினாவுக்கு உங்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் வழங்க இருக்கின்றேன். இப்ப நான் உங்களுக்கு இந்த 7வது பயிற்சியின் 2வது பக்க வினாக்களுக்கு விடை காணும் விளக்கங்கள் தருகின்றேன், அவதானியுங்கள். இதான் 2ஆம் பக்கம். இதிலேயும் அதே அறிவுறுத்தலுக்கேற்ப பொருந்தாததை கண்டுபிடித்தல் வேண்டும். அப்ப முதல் பக்கத்துல கேட்கப்பட்ட அறிவுறுத்தலுக்கேற்ப இந்த 3 சித்திர படங்களையும் படத்தோட சொற்களுக்கு உள்ள தொடர்பற்ற விடையை கண்டுபிடிக்க வேண்டும். இங்க முதல்ல ஒரு வருட தினத்தாள் நாட்காட்டியின் 5ஆம் தேதி திங்கட்கிழமை என்று தரப்பட்ட
கீழே நாள் என்று குறிக்கப்பட்டுள்ளது. அது அங்க பொருந்துகின்றது. எந்த வகையில் என்றால் 5ஆம் தேதி என்பது திங்கட்கிழமை என்பது ஒரு நாள். அடுத்தது இது மாத நாட்காட்டியில 30 தினங்களும் இருக்கின்றது சித்திரை மாதத்தில. அப்ப அது ஒரு மாதம் என்பது பொருந்துகின்றது. பேனா என்பது ஒரு வருடம் என்பது பொருந்தாத விடை. அப்ப இங்க நாங்க பொருந்தாத விடையைத்தான் தெரிவு செய்கிறோம் என்பதை கவனத்துல கொள்ளுங்கள். இனி நாங்கள் 5, 6 வினாக்களை பார்ப்போம். 4 சொற்கள் உருவாக சேர்க்க வேண்டியது என்று கேட்கப்படுகின்றது. இங்க இடமிருந்து வலமாக ஒவ்வொரு அடைப்பிலையும் 4 சொற்கள், அதாவது எங்களுக்கு கிடைப்பதற்காக, உருவாகுவதற்கு, அதற்குள்ள சேர்க்கப்பட வேண்டிய இந்த விடைகள்ல பொருத்தமானதை நாங்க தெரிவு செய்தல் வேண்டும். அப்ப எங்களுக்கு தெரியுது, இந்த சட்டகத்துல முதல் எழுத்தும் இறுதி எழுத்தும் இருக்கின்றது, நடு எழுத்து இல்லை, 3 எழுத்து சொற்கள், நடு எழுத்துக்கள், அதாவது நடு எழுத்துக்கள் சேர்ந்து மேலிருந்து கீழாக நிரலாக 4 எழுத்து சொல்லாக இருக்கின்றது. அப்ப அதிலே எது பொருத்தம் என்று பார்த்தால், இப்ப பாருங்க, 5வது வினாவில விடையாக 4 எழுத்து சொற்கள் குருடன், குரங்கு, குமரன் ஒருவருடைய பெயர் மேலிருந்து கீழாக இருக்கின்றது. இதுல எதை இங்கே போடும் போது அது கருத்துள்ள சொல்லாக அமைகின்றது என்பதை நாங்க தெரிவு செய்ய வேண்டும். அதாவது இவை 4 சொற்களாக வருவதற்கு இதுல மேலிருந்து கீழாக வருகின்ற எந்த சொல்லை சேர்க்கின்ற போது அதை கருத்துள்ள 4 சொற்கள் உருவாகின்றது என்பதை நாங்க கவனிப்போம். அப்ப முதலாவது விடையை பார்ப்போம். கூனா போட்டால் பகுதி, ஜூனா போட்டால் கரும் கரப்பு, அடகுடானா போட்டா தங்குய் என்பது பொருந்தாதது. அப்ப முதலாவதுல இறுதி எழுத்து பொருந்தாதபடியால் அந்த விடை பொருத்தமில்லை. 2வதுல பகுதி கூனா போட்டால், கரம் கானா போட்டால், தானா போட்டால், அங்கு இங்கன்னா போட்டால், தகுதி கூனா போட்டால், ஆனபடியால் இது 4ம் அடங்குகின்றபடியால் 4 சொற்கள் உருவாகுவதற்கு இந்த விடை பொருத்தமாக இருக்கின்றது. இப்ப அடுத்ததுல பார்த்தால் இது பகுதி சரி, அடுத்தது கமம் சரி, அழகு என்பது தவறு, தந்தி தன் இன்னென்ன தீனா என்பது தவறு, தந்தி அல்ல, அது தந்தி. அப்ப அதகம் பொருந்தாது. அப்ப 2வது விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. இனி நாங்க இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம் பிள்ளைகள். இறுதி வினாவில நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய வினாவை பார்த்து விடை காணதாவது இந்த 6வது வினாவை பார்ப்போம். அதுக்கு பிறகு அடுத்த வினாக்களை பார்ப்போம். இந்த 6வது வினாவிலையும் அதே போன்று மேலிருந்து கீழாக ஒரு சொல்லை சேர்ப்பதன் மூலம் 4 எழுத்து சொல்ல, இடமிருந்து வலமாக 4 சொற்கள் 3 எழுத்து சொற்கள் உருவாக வேண்டும். அதை நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கின்ற போது முதலாவது பார்வையிடுவோம். முதலாவது இதில காணா வந்தா திகதி, தாமதி, மலர், அம்மா 4ம் பெறுகின்றது. ஆகவே பொருத்தமானது. அடுத்த விடைகள்ல இது பொருந்தும், இந்த 3ம் பொருந்தாமல் இருக்கின்றது. அடுத்ததுல இது பொருந்துகின்றது, இது 2ம் பொருத்தவில்லை, இதுவும் பொருந்தும். அப்ப விடை முதலாவதாக
கருதி கொள்ளுங்கள். இனி நாங்கள் இந்த பரீட்சைத்தாளின் இறுதி வினாக்களுக்கு விடை காணுகின்ற முயற்சியில் ஈடுபடுவோம். இடத்துக்கு பொருத்தமான சொல்லை தெரிவு செய்க. அதாவது இந்த வெற்றிடத்துக்கு இந்த வாக்கிய அமைப்பில வெற்றிடத்திலே என்ன சொல்லை இட்டால் அது இடத்துக்கு பொருத்தமாக இருக்கின்றது என்று பார்ப்போம். நாம் கைகளால் நடப்போமா, வேலை செய்வோமா, கேட்போமா என்றால் வேலை செய்வோம் என்பது பொருந்துகின்றது. நாம் கைகளால் வேலை செய்வோம். நாம் கால்களால் நடப்போம். கதைப்போம் அல்ல, சுவாசிப்போம் அல்ல. கதைக்கிறது வாயால, சுவாசிக்கிறது நாசி மூக்கால அல்லது நுரையீரலால. நாம் காதுகளால் கேட்போம் தான் பொருத்தமானது. நடப்போம் நடக்கிறது காலால, கதைப்போம் வாயால. அப்ப இதுல இரண்டாவது விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. நன்று மாணவ செல்வங்களே, இப்பொழுது நாங்கள் இந்த பயிற்சி தாளின் மூன்றாவது பக்க வினாவுக்கு விடை காணும் விளக்கத்தில் ஈடுபடுவோம். எந்த ஒரு முயற்சியிலையும் நாங்கள் தொடர்ச்சியாக பங்கு பெற்றுவதன் மூலம்தான் எங்களுடைய திறமை சரியாக வெளிக்காட்டப்படும். அப்ப எங்களுடைய ஆற்றலை விருத்தி செய்யணுமா இருந்தால் எந்த ஒரு விடயத்திலையும் தொடர்ச்சியாக அடிமேல் அடியடித்தால் அம்மியின் நகரம் என்று முன்னோர் ஏன் இந்த பழமொழியை சொன்னார்கள் என்றால், எந்த ஒரு முயற்சியிலையும் விடாமுயற்சியாக தொடர்ச்சியாக செய்கின்ற போது வெற்றி கிடைக்கும். இப்ப ஒரு போட்டி நிகழ்வுகள்ல ஒரு கொஞ்சம் பேர் தான் வெற்றி அடைய முடியும், பல பேர் தோல்வி அடைவது இயல்பு. அப்ப தோல்விக்காக அவர்கள் போடுகின்ற மூலதனம் என்னென்றால் சோம்பேறித்தனம். அந்த வகையில நான் இன்றைய வகுப்புல பங்கு பெற்றுகிற மாணவர்களை வாழ்த்தி கொண்டு அவர்களுடைய கற்றல் தொடர் முயற்சியில இருக்குது என்பதை நீங்க புரிந்து கொள்ளுங்கள். சரி பிள்ளைகள், நாங்கள் 10வது வினாவை பார்வையிடுவோம். கீழுள்ள உருக்களை 3 கூட்டங்கள் ஆக்கிய விடையை தெரிவு செய்க. இதுல ABCDEF என 6 பொருட்கள் இருக்கின்றது. அவற்றை 3 கூட்டங்களாக பிரிக்க வேண்டுமாக இருந்தால் இவ்விரண்ட சோடியை ஒரு கூட்டமாக சேர்த்தால் விடை பொருந்தும். ஆனா இங்க எல்லாம் அப்படியே தான் பொருந்தி இருக்கின்றது. அப்ப இந்த ஆங்கில எழுத்துக்கள் குறிக்கின்ற பொருட்களை ஒற்றுமையை நாங்கள் பார்த்து எது பொருத்தமான விடை என தெரிவு செய்தல் வேண்டும். இப்ப நாங்க இதுல பார்த்தால் கத்தரிக்கோளோடு எது தொடர்பாக இருக்கும் என்றால் குறடு. கத்தரிக்கோல் என்பது துணிகைகளையும் கடதாசிகளை வெட்டுவதற்கு பயன்படும். குறடு இரும்பு கம்பிகள் தகரங்களை வெட்டுவதற்கும் ஒரு பொருளை இறுக்கமாக பிடிப்பதற்கும் பயன்படும். அப்ப இரண்டின் பொறிமுறையும் ஓரளவு ஒற்றுமையாக இருக்கின்றது. அப்ப நாங்க இதுல AD என்பது முதலாவதாக வருகின்ற தொடர் இருக்கான்னு பார்த்தால் முதலாவது AB என்ற தொடர் பொருந்தாது. இது AD பொருத்தமாக இருக்கின்றது, இந்த AF பொருந்தாது. அப்ப நாங்க என்ன செய்யலாம், இனி இந்த விடையை வைத்துக் கொண்டு அடுத்த தொடர்பு சரியாண்டு பார்க்கணும். பியும் ஈயும் பி வந்து நீர்கொள் பாத்திரம், ஈ வந்து பொருட்களை கொள்ளுகின்ற பாத்திரம், கூடை. அப்ப அதுக்குள்ள ஒரு வகையான தொடர்பு இருக்கின்றது. அடுத்தது CF தேங்காய் மாங்காய். காய் என்ற சொல்லிலே அது பொருந்துகின்றது. அது மட்டுமல்ல, உணவுப் பொருள். தேங்காய் என்பது தென்னையில கிடைப்பது, மாங்காய்
மாமரத்துல கிடைப்பது. அப்ப தாவரங்கள், உணவுப் பொருள், காய் என்ற சொல்லால அவை பொருந்துகின்றது. ஆகவே இரண்டாவது விடைதான் பொருத்தமாக இருக்கின்றது. இனி அடுத்த வினாவிலையும் அதே போன்றுதான் ஆங்கில எழுத்துக்கள் இல்லாமல் இலக்கங்களை தந்துவிட்டு அதையும் 3 சோடியாக 6 அடைப்புகள் தான் தந்திருக்கு. 3 சோடியாக்கணும் என்றால் 2 2 ஒத்து பார்த்து விடை காண வேண்டும். இதுல நாங்க இந்த தகவலை பார்த்தாலே எங்களுக்கு அந்த தரப்பட்ட அழைப்பில முதலாவது பூவோட மாலை தொடர்பானது. ஏன் பூக்கள் பல இணைந்து மாலை உருவாகும். அப்ப முதல் சரி, இதுகும் சரி, இதுகும் சரி. அப்ப நாங்க அடுத்தத இனி பொருட்களை பார்த்து தொடர்பு படுத்தித்தான் கண்டுபிடிக்கணும். இரண்டோடு எதுக்கு தொடர்பு என்றால் கடலோடு தொடர்பு. இருந்தா இது கடல் உணவு அல்லது கடல்ல உயிர் வாழ்வது, நீர்ல உயிர் வாழ்வது. அப்ப தண்டு ஆறு என்பது இது பொருந்தாது, இது பொருந்தாது, இது பொருந்துகின்றது. அப்ப 3 4 தளபாடங்கள் அதகம் பொருந்துகின்றது. ஆகவே 3வது விடையே பொருத்தமானதாக இருக்கின்றது. நன்று மாணவ செல்வங்களே, நாங்க தொடர்ச்சியாக அடுத்த வினாக்களையும் இந்த பக்கத்தில் இருக்கின்ற அடுத்த இரு வினாக்களுக்கும் விடை காணும் முயற்சியில் ஈடுபடுவோம். இதே போல 6 அடைப்புகளை தந்த 6 அடைப்பிலையும் படங்களை தந்த அதுகள் 3 சோடிகளாக 3 கூட்டங்களாக பிரிக்கும்படி கேட்கப்பட்டுள்ளது. அப்ப நாங்க இதுல ஆனா என்பது ஆலயம், இந்து ஆலயம். அப்ப அதோட மிக நெருங்கிய தொடர்பு உள்ளது இயன்னா, அது ஒரு பௌத்த ஆலயம். அப்ப ஆவண்ணாவும் இயன்னாவும் இருக்கின்ற விடைய முதல்ல தெரிவு செய்தால் நாங்க ஆனாவும் இயன்னாவும். அப்ப முதலாவது சரி, இரண்டாவதிலே ஆனாவும் ஆவண்ணாவும் இருக்கிறது தவறு. ஆனா அடுத்ததிலே ஆவண்ணா ஈனா என்று இருக்கின்றது. அதுவும் ஆவண்ணாவும் ஈனாவையும் நாங்கள் பார்ப்போமாயிருந்தால் இது ரெண்டும் தொடர்பு இருக்கின்றது. வாழையின் பயன் வாழைப்பழம். அப்ப இதுவும் சரியாக இருக்கின்றது. இனி அடுத்ததாக ஆவண்ணா ஈனா இங்கேயும் சரியாக இருக்கின்றது. அடுத்ததாக ஊனா உவன்னா தொடர்பு இருக்கின்றது. சூரிய சந்திரன்கள், அதாவது இயற்கையின் ஒரு, அதாவது எங்களை பூமியை இயங்க வைக்கிற சூரிய குடும்பத்துல மிக முக்கியமானது சூரியன். சூரியனை கொண்டுதான் நாங்க சகல வளங்களையும் பெறுகின்றோம். அந்த சூரியன் தான் சந்திரனுக்கு கூடி ஒளிய பாய்ச்சி அதை எங்களுக்கு ஒரு ஒளியுள்ள சந்திரனாக அதாவது நட்சத்திரங்கள், நட்சத்திரம் அல்ல, பிறையாக, வளர்ப்பிறை தேய்பிறையாக தருகின்றது. நட்சத்திரம் என்பதும் ஒரு சூரியன் தான், அதையும் நீங்க தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்ப இதுல ஊனா உவன்னா என்பது இங்க பொருந்துகின்றது. அப்ப இங்க இதுல ஈனை இயன்னா உணவுன்னா பொருந்தினாலும் இணை இயன்னா பொருந்தவில்லை. அடுத்தது இயன்னா ஊனா என்பது இங்க பொருந்தவில்லை, ஆனா உவன்னா பொருந்தவில்லை. அப்ப முதலாவது விடையே பொருத்தமானது. இனி நாங்கள் இந்த பயிற்சித்தாளில், அதாவது 3வது பக்கத்தின் இறுதி வினாவை பார்வையிடுவோம். ஏபி துவிச்சக்கர வண்டிகளுக்கிடையே எத்தனை வேறுபாடுகள் உள்ளன என கேட்கப்படுகின்றது. அப்ப நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன், வேறுபாடுகளை நாங்க பார்க்கின்ற போது இடமிருந்து வலமாக பார்த்தல் வேண்டும். அப்ப இங்கே முதல்ல இப்படி பார்த்து கொண்டு போவோமாயிருந்தா இடமிருந்து வலமாக. இங்கே முதலாவதாக இந்த ஹெட்லைட், அதாவது அதன் முக விளக்கு இல்லை. அடுத்த வரியில இப்படி பார்த்தால் அங்கு ஒரு வேறுபாடையும் காணவில்லை. அடுத்து இப்படியாக பார்க்கின்ற போது
இங்கே மிதி பெடல் இரண்டாவதாக இங்க இல்லை. அப்ப நாங்க இப்போ 1 2 பார்த்தோம். அதுக்கு பிறகு நாங்க தொடர்ச்சியாக இங்க பார்க்கின்ற போது ஒரு வித்தியாசம் இல்லை, அடுத்ததுலையும் ஒரு வித்தியாசம் இல்லை. அப்ப மாறுபாடுகள், அதாவது தண்டுக்கு இடையில உள்ள வேறுபாடுகள் 2 என்பதை துணிந்து கொள்வோம். நன்று மாணவ செல்வங்களே, நாங்கள் இப்ப இந்த இலகுவான பரீட்சைத்தாள்களை மிக விரைவாக கற்பதன் மூலம் நாங்க இந்த தரம் 3க்கான பயிற்சித்தாள்கள்ல மிக விரைவாக முடித்து நாங்க தரம் 4க்கு செல்கின்ற போது அதிக பயிற்சிகளை பெறக்கூடியதாக இருக்கும். ஆனா இந்த பயிற்சிகள் தான் உங்களுக்கு எதிர்வருகின்ற பரீட்சைகளை வெற்றிகரமாக எதிர்கொள்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டும். அப்ப இந்த முயற்சியில நீங்க சிறப்பாக ஈடுபட்டு நல்ல பெறுபேறு பெற உங்களை வழிநடத்துங்கள் என கேட்டுக்கொண்டோ நான் இப்பொழுது உங்களுக்குரிய பக்கத்தை காண்பிக்கிறேன், கவனியுங்கள். இது 14வது வினா. கீழே உள்ள 4 ஈக்குகளை பயன்படுத்தி சதுரமாக்கக்கூடியது இது. அவங்களுக்கு சதுரம் என்பது பண்பு தெரியணும். 4 பக்கங்களும் சமனானது சதுரம். அப்ப இந்த ஈக்குகள் அப்படியே பயன்படுத்த வேண்டும். அப்ப முறிக்க கூடாது. அப்ப அப்படியே பயன்படும் என்றால் 4 சதுர ஒரே அளவானதாக இருக்க வேண்டும். அப்போ சதுரமாக்கக்கூடிய ஒரே அளவான ஈக்குகளை கொண்டது முதலாவது விடை. இங்க பாருங்க, ஒரே அளவாக இருக்கின்றது. இது செவ்வகம்தான் ஆக்கலாம். இது 2 அகலப்பக்கம், இது 2 நீளப்பக்கம். இது 3 4மே வித்தியாசம். அப்ப இது முற்றிலும் தவறான. தச்சரா நாற்பக்கல் என்றா இதையும் ஆக்கலாம். இது நாற்பக்கல் என்று கேட்கவில்லை, சதுரம் என்று கேட்கப்பட்டுள்ளது. ஆகவே முதலாவது விடைதான் பொருத்தமானது. அடுத்தது கீழே உள்ள ஈக்கை பயன்படுத்தி செவ்வகமாக்கக்கூடியது. அப்ப நாங்க செவ்வகம் என்பது பரவிலக்கணம் எங்களுக்கு தெரியும். 2 அகலப்பக்கமும் ஒன்றுக்கொன்று சமன், 2 நீளப்பக்கமும் ஒன்றுக்கொன்று சமன். அப்ப இதுல நீளமாக இந்த பக்கத்தையும் அகலமாக இதையும் கருதுவோமா இருந்தால் முதலாவது தான் பொருத்தமானதாக இருக்கின்றது. இங்க 3 பக்கங்கள் ஓரளவாகவும் ஒன்று வேறையாம இருக்கின்றது. அப்ப இது பொருந்தாது. இது 4மே வித்தியாசமாக இருக்கின்றது. ஆனபடியா இதுவும் பொருந்தாது. இனி நாங்கள் அடுத்த வினாவை பார்வையிடுவோம். தொடர்ச்சியான வினாக்களை பார்த்து எங்களை முன்னேற்றிக் கொள்வோம். இப்ப இதுல 16வது கேள்வியில இருந்து பார்வையிடுவோம். சரியான விடையின் கீழ் கீழிடுக. முகத்தில் உள்ளது உண்ணவும் பேசவும் பயன்படும் ஒரு அவயம். முகத்துல இருக்குதாம், சாப்பிடுவதற்கும் பேசவும் பயன்படுகின்றதாம். அவங்களை தெரிந்து வாய். அப்ப முதலாவது விடைதான் பொருத்தமானதாக இருக்கின்றது. அடுத்தது, வாய்க்குள் இருப்பது சுவையை அறிய உதவுவது. உடம்பின் எந்த பகுதியிலையும் சுவையை அறியக்கூடிய பகுதி நாக்குத்தான். நாங்க சீனிய கையில வைத்தால் இனிக்காது, காலில் வைத்தா இனிக்காது, தலையில வைத்தா இனிக்காது. ஆனா நாக்கில வைத்தா தான் இனிக்கும். அப்ப நாக்கில தான் இந்த சுவையையும் அறியக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. அப்ப வாய்க்குள் இருப்பது சுவையை அறிய பயன்படுவது நாக்கு. தலையில் முளைப்பது, ஆனால் உயிர் இல்லை, அது இது தலைமுடி. தலைமுடி சத்தோட்டம் இல்லாதபடியால் அங்க உயிர் இல்லை என்று கருதப்படுகின்றது. ஆனால் அது முளைக்கிறது தலைக்கு இருந்துதான். அப்ப தலையில இருந்து முளைத்தாலும் இந்த தலைமுடி, நகம் என்ற பகுதிகளில் சத்தோட்டம் இருப்பதில்லை. எதற்காக என்றால்
அது தத்தோட்டம் இல்லாமல் இருப்பதனால அதை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. தலைமுடி அல்ல, நகத்தை. மிருகங்களுக்கு ஜீவராசிகளுக்கெல்லாம் ஆண்டவன் நகத்தை ஏன் படைத்தான் என்றால் அது தனக்குரிய உணவை வேட்டையாடி உண்பதற்கும் தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்கும் அதை ஆயுதமாக பயன்படுத்துகின்றது. அடுத்தது வெற்றிடத்துக்கு பொருத்தமான சொல். தங்கையின் கையில் தங்க காப்பு எவ்வாறு மின்னியது? கலகலவா, பளபளவா, சலசலவா? பல பல என மின்னியது. இது பிள்ளைகள் இரண்டு சொற்கள் தான் ஒன்று சேர்ந்து, பல பல என்ற ரெண்டு சொற்கள் ஒன்று சேர்ந்து ஒரு சொல்லாக இருக்கின்றது. இங்க கலகல ரெண்டு சேர்ந்து ஒரே சொல், இங்கு சல சல என்பது இரண்டு சேர்ந்து ஒரு சொல். ஆனா இந்த சொற்கள்ல சண்டையும் பிரித்தால் கருத்து தராம இருக்கும், தனித்து கருத்து தராது. பல என்றால் தனித்து கருத்து இல்லை, பல என்பது தனித்த ஒரு கருத்து இல்லை. அப்படி இரண்டு சொற்கள் ஒன்றாக இணைந்து ஒரு சொல்லாக இடம்பெறுகின்ற போதும் அவற்றை பிரித்தால் கருத்து தராவிட்டால் அவற்றை சொல்வது இரட்டை கிளவி. கிளவி அதாவது பிந்தலானா, காணாலானா, மவ்வளவுலானா என்றால் வயது முதிர்ந்த கிளவிய கருதும். இது அந்த கிளவி அல்ல. கிளவி என்றால் சொல், மொழி. அப்ப இரட்டை கிளவி என்று இதை சொல்வார்கள். ஆனா ஒரே சொல் திரும்ப வரும், தொடர்ந்து அடுத்தடுத்து வர வேற சொற்களும் இருக்கின்றது. வர வர சனக்கூட்டம் கூடிக்கொண்டே இருந்தது, வர வர நீர் அதிகரித்துக் கொண்டே இருந்தது. ஓடு ஓடு தப்புவதற்காக, ஓடு ஓடு விரைவாக ஓடு தப்புவதற்காக. படார் படார் என கன்னத்தில் அரைந்தார், படார் படார். இங்க பாருங்கோ, இதிலே இவற்றை பிரிக்கின்ற போது இந்த சொற்களை இரண்டாக பிரித்தால் இது தனித்து கருத்து தருது, இது ஓடு ஓடு கருத்து தருது. படார் படார் சத்தத்தின் கருத்தை தருகின்றது. இப்படி கருத்தை தந்தா இதை சொல்வது அடுக்குமொழி என்று. இது இரட்டை கிளவி, இது அடுக்குமொழி. இத நீங்க தெரிந்து வைத்திருக்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியாக படிக்கிறதுக்கு உதவி செய்யும். இனி அடுத்ததை பார்ப்போம். குளத்தினீர் வாய்க்காலில் சல சல கலகல பல பல சல சல என ஓடியது. ஏனென்றால் அது தண்ணீரின் ஒலி குறிப்பு சொல். சல சல. மழை சோவென பெய்தது. அப்ப இந்த சோவனை என்பது ஒலி குறிப்பு, சத்த குறிப்பு. அப்ப இங்க தண்ணீர் சல சல, குளத்தினீர் வாய்க்காலில் சல சல என்று ஓடியது. பயத்தினால் இருந்து இதயம் படபட என அடித்தது. இனி நாங்கள் இந்த பக்கத்தின் இறுதி வினாவை பார்ப்போம். தாகத்தால் தம்பி தண்ணீரை மடமட என்று குடித்தார். இப்பொழுது நாங்கள் இந்த 7வது மாதிரி பரீட்சையில 4 பக்கங்கள் பார்வையிட்டிருக்கின்றோம். அதாவது நாங்க தொடர்ச்சியாக நாளைய வகுப்பில இன்னும் 4 பக்கங்களை பார்வையிடுவோம். அன்பு குழந்தைகளை, உங்கள் முயற்சியை மீள மீள பாராட்டி கொண்டு நான் இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றேன். நாளைய வகுப்பில் தொடர்ச்சியான பக்கங்களை பார்த்து எங்கள் ஆற்றல்களை நாங்கள் கூட்டிக் கொள்வோம். அதாவது நான் திரும்ப திரும்ப உங்களுக்கு சொல்றது என்னென்றால், ஒழுக்கம் விழுப்பம் தரும். ஒழுக்கமாக வகுப்பில் பங்கு பற்றினால் நிச்சயமாக அதற்கு ஒரு பலன் கிடைக்கும். ஆன முறையில உங்கள் முயற்சியை பாராட்டி